கார்த்திகை தீபம். சந்திரகலாவின் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், கார்த்திக் மற்றும் ரேவதியின் காதல் காட்சிகள் மட்டும் குறையாமல் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. அதாவது சிலை திறப்பு விழா மற்றும் சுமங்கலி பூஜை சிறப்பாக நடந்ததை தொடர்ந்து கார்த்திக்கை பாராட்டி அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார் ரேவதி. கார்த்திக் மற்றும் மயில் வாகனத்தை கண்டிப்பாக பழிவாங்குவேன் என்று சந்திரகலா சபதம் எடுத்துள்ளார். கார்த்திக்கின் அம்மா அபிராமி நாச்சியாரின் சிலை திறப்பு விழாவை தொடர்ந்து சேர்ந்த குப்பைகளை எல்லாம் சந்திரகலா கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தார். கார்த்திக் உடனான பந்தயத்தில் தோல்வியடைந்த சந்திரகலா எப்படியாவது வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் மயில் வாகனம் ஒரு பக்கம், கார்த்திக் ஒரு பக்கம் மற்றும் ரோஹிணி, ரேவதி, ஸ்வாதி ஆகியோர் ஒரு பக்கம் என்று வீட்டை சுற்றிலும் நிற்க சந்திரகலாவால் எஸ்கேப் ஆக முடியவில்லை. கடைசியில் அபிராமி நாச்சியாரின் சிலை இருக்கும் இடத்தை சுற்றி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தார். இதையெல்லாம் சந்திரகலாவின் கணவர் சிவனாண்டி நின்று வேடிக்கை பார்த்தார். அப்போது மயில் வாகனம் மற்றும் கார்த்திக் இருவரையும் எப்படியாவது பழிவாங்குவேன் என்று சபதம் எடுத்தார். இதைத் தொடர்ந்து வீட்டிற்கு வந்த அவரால் துளிக்கூட நடக்க முடியவில்லை. எப்படியோ தயங்கி தயங்கி நடந்து சென்றார். இதையெல்லாம் பார்த்து ரேவதி, மயில் வாகனம், ரோஹிணி, ஸ்வாதி ஆகியோர் சிரித்து ரசிக்க மனவேதனை அடைந்த சந்திரகலா எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்பதில் வெளியாக இருந்தார். என்னதான் சந்திரகலாவின் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், கார்த்திக் மற்றும் ரேவதியின் காதல் காட்சிகள் மற்றும் குறையாமல் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. அத்தை என்று தெரியாமல் அவரை அத்தை என்று கூப்பிட்டேன். ஆனால் தெரிந்த பிறகு அவரை உணர்வு பூர்வமாக அத்தை என்று கூப்பிட முடியாமல் போய்விட்டது என்று ரேவதி மனம் வருந்தினார். அத்தோடு சிலை திறப்பு விழா மற்றும் சுமங்கலி பூஜை சிறப்பாக நடந்ததை தொடர்ந்து கார்த்திக்கை பாராட்டி அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இந்த நிலையில்தான் வேலை பார்ப்பது போன்று ஆக்டிங் செய்தார். அதுக்காக சந்திரகலாவால் கொஞ்சம் கூட நடக்க முடியாமல் கீழே விழுந்தார். கார்த்திக் உடனே தூக்க வந்தார். அப்போது கூட நீ ஒன்றும் என்னை தூக்கி விட வேண்டாம் என்றார். என்னை நீ கூட்டி பெருக்க சொல்லி அவமானப்படுத்தத்தானே செஞ்ச, நீ என்னுடைய எதிரி என்று மனதுக்குள் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் உன்னை கண்டிப்பாக பழிவாங்குவேன் என்றார். மேலும் உன்னை ஊரை விட்டு துரத்துவேன் என்று சபதம் போட்டார். இதற்கு ரேவதி, சித்தி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படித்தான் சபதம் போட்டு போட்டு தோற்றுக்கிட்டே இருக்கீங்க என்றார். இதற்கிடையில் நாளை தினம் என்பதால் ரேவதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் கார்த்திக் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் என்ன ஏற்பாடு என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரையில் கார்த்திக் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கிறார் என்று தெரியவில்லை. கார்த்திக் மற்றும் ரேவதிக்கு பஞ்சாயத்து மூலமாக சாமுண்டீஸ்வரி விவாகரத்து பெற்றுக் கொடுத்தார். சந்திரகலாவின் யோசனையின்படி சட்டப்படி விவாகரத்து பெறவும் கார்த்திக்கை வீட்டை விட்டு துரத்தவும் கோர்ட்டை நாடினார். ஆனால் அங்கு கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரும் 6 மாத காலம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதன் காரணமாக கார்த்திக் இப்போது மாமியார் வீட்டில் ரேவதிக்கு பக்கபலமாக இருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும், எப்படியும் கார்த்திக் மற்றும் ரேவதிக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து ரேவதிக்கு 2வது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஐடியாவில் சாமுண்டீஸ்வரி இருந்தார். இதற்காக அமெரிக்கா மாப்பிள்ளையும் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஆனால் அவரை பார்க்க காமெடி பீஸ் மாதிரி தான் தெரிந்தது. சந்திரகலாவே அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை விமர்சனம் செய்தார். ஆனால் சாமுண்டீஸ்வரி தான் அவர்தான் ரேவதிக்கான மாப்பிள்ளை என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறார். ஏற்கனவே ரேவதியிடம் சரமாரியாக டோஸ் வாங்கிய நிலையில் கார்த்திக்கிடமும் வம்பு பண்ணி மாட்டிக்கிட்டார். இந்த நிலையில்தான் ரேவதியையும் இம்ப்ரெஸ் செய்யும் விதமாக ஒரு நிரூபிக்க வேண்டும் வீட்டை மொட்டை மாடியில் செங்கற்களை வைத்து பயிற்சி செய்தார். அவர் உடற்பயிற்சி செய்வதை பார்த்து ரேவதி உள்ளிட்டோர் சிரித்து மகிழ்ந்தனர். தன்னை அமெரிக்காவில் அப்படி கூப்பிடுவார்கள், இப்படி கூப்பிடுவார்கள் என்று அள்ளிவிட்டார். மேலும் 100 செங்கற்களை உடைத்து கராத்தே பயிற்சி செய்வதாகவும் புரளிவிட்டார். ஏற்கனவே காமெடி காட்சிக்கு மயில்வாகம் இருக்கும் நிலையில் ஜி தமிழில் இப்படியொரு காமெடி காட்சியெல்லாம் தேவையா என்று ரசிகர்கள் விமர்சிக்க தொடங்கினர். கார்த்திக் மற்றும் மயில் வாகனத்திடம் ஏற்பட்ட அவமானத்தை மனதில் சுமந்து கொண்ட சந்திரகலா ஒரு நாள் கண்டிப்பாக பழிவாங்குவேன் என்று உள்ளம் கனத்த சபதம் எடுத்தாள். அபிராமி நாச்சியாரின் சிலை திறப்பு விழா கோலாகலமாக முடிந்த பிறகு அங்கே குவிந்திருந்த குப்பைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து பெருக்க வேண்டிய அவலநிலை அவளுக்கு ஏற்பட்டது.
கார்த்திக்குடன் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவள் அந்த வீட்டை எப்படியாவது விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் வீட்டைச் சுற்றி ஒரு புறம் மயில் வாகனம், மறுபுறம் கார்த்திக், மற்றொரு புறம் ரோகிணி, ரேவதி, சுவாதி என அனைவரும் நிற்க அவளால் எங்கும் தப்பிக்க முடியாமல் போனது. இறுதியில் அபிராமி நாச்சியாரின் சிலை இருக்கும் இடத்தை சுற்றி சுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவளது கணவர் சிவனாண்டி அங்கே நின்று கொண்டே அந்த நிலையை பார்த்து கொண்டிருந்தார். அந்த அவமானம் சந்திரகலாவின் உள்ளத்தை நசுக்கியது. கார்த்திக், மயில்வாகனம் இருவரையும் கண்டிப்பாக பழிவாங்குவேன் என்று அவள் மனதுக்குள் உறுதி செய்து கொண்டாள். வீட்டிற்கு திரும்பிய பிறகும் அவளால் நிம்மதியாக நடக்கக்கூட முடியவில்லை. தயங்கி தயங்கி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் அவமானத்தின் சுமை இருந்தது. அவளை பார்த்து ரேவதி, மயில்வாகனம், ரோகிணி, சுவாதி ஆகியோர் சிரித்தது அவளுக்கு இன்னும் வேதனையை ஏற்படுத்தியது. அந்த வேதனை பழிவாங்கும் வெறியாக மாறிக்கொண்டே சென்றது. இதற்கிடையில் கார்த்திக் மற்றும் ரேவதியின் காட்சிகள் மட்டும் குறையவில்லை. எல்லா பிரச்சனைகளையும் மீறி அவர்கள் நெருக்கம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதாவது அத்தை என்று தெரியாமல் கூப்பிட்டேன், ஆனால் உண்மை தெரிந்த பிறகு அந்த வார்த்தையை மனமாற அழைக்க முடியவில்லை என்று ரேவதி மனக்கசப்புடன் பகிர்ந்தாள். சிலை திறப்பு விழாவும் சுமங்கலி பூஜையும் சிறப்பாக முடிந்ததைத் தொடர்ந்து கார்த்திக்கு பாராட்டுக்கள் குவிந்தன. ரேவதியும் மகிழ்ச்சியானாள். இந்த எல்லாவற்றையும் சகிக்க முடியாமல் சந்திரகலா வெளியில் வேலை செய்வது போல் நடித்து கொண்டிருந்தாள். உடலாலும் மனதாலும் தளர்ந்து கீழே விழுந்தாள். கார்த்திக் உடனே ஓடி வந்து உதவ முயன்றார். ஆனால் அவள், என்னை மட்டும் தூக்க வேண்டாம், என்னை அவமானப்படுத்த நினைத்தவன் நீ, நீ என் எதிரி என்று மனதில் பதிந்த கோபத்தை வெளிப்படுத்தினாள். உன்னை கண்டிப்பாக பழிவாங்குவேன், உன்னை ஊரை விட்டு துரத்துவேன் என்று சபதம் போட்டாள். அதற்கு ரேவதி அமைதியாக, சித்தி, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படித்தான் சபதம் போட்டு போட்டு தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று பதிலளித்தாள். இதற்கிடையில் மறுநாள் தினம் என்பதால் ரேவதிக்காக கார்த்திக் ஒரு சிறப்பு சர்ப்ரைஸ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அது என்ன என்பதோ இன்னும் மர்மம். அந்த சர்ப்ரைஸ் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? சந்திரகலாவின் சபதம் நிறைவேறுமா அல்லது செதி அனைத்தும் வெல்லுமா என்பதை அறிய காத்திருக்க வேண்டியது.